குடிச்சிட்டே இருக்கான். ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் குடிச்சு போடுவேன், இல்லைன்னா வந்து எங்கேயாவது டெம்பிள் கிளம்பி போவேன். அது வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் போவோம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் பெரிய சிங்கம், அடுத்த சின்ன சிங்கம் அந்த பக்கம் உட்காந்துருக்கு. அதுதாங்க இன்றைக்கி இந்த வ்ளாகில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் முடிச்சுட்டு ஷாப்பிங்கும் போகலான்னு இருக்கோம். நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் கோவிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் அரைவ் ஆகிறதுக்கே லேட் ஆகிடும், கோவில் மூடிடுவாங்கன்றாங்க. ஸோ வேறு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது அப்படியே வாங்க ஒன்று ஒன்றா அந்த வ்ளாகில் நான் இது வந்து பெரிய ரவுண்டு பட் இதில் தான் நாங்கள் போகிறோம். இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லா அப்ராட் கண்ட்ரிலையும் அப்படி தான். கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். நம்ம ஊர் வேறு மழையும் பெய்யுது. நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணோம். காலையிலே வந்துட்டு தூங்கி எழுந்தோடனே சரி போகலாம், என்னடா இது நமக்கு இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் பண்ண பிளான் வேறு, இது ஒரு பிளானில் போகுது. பார்ப்போம், அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம், அப்படியே ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு. ஏன்னா நாங்கள் லெஸ்டர் போனால் எப்போவுமே வந்து ஷாப்பிங் பண்ணுறோம். ஹர்த்திக்கு பிறந்து அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்தப்போ நாங்கள் போனோம். இப்போ அடுத்தது இந்த டைம் போகிறோம். நியர்பை ஒரு 1.5 இயரோ 2 இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் திரும்ப அகைன் லெஸ்டர் போகிறோம். ஹோல்சேல் ஷாப் மாதிரிங்க, நம்ம எல்லாமே அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி நாங்கள் போகிறப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு, எவ்வளோ மேலே ஏறி போகுது பாருங்க. வேற லெவலில் இருக்கு இந்த ரோடு. இறக்கி விட்டு போயிடுவேன். தேவி முடிச்சிருச்சான். நீங்க பாத்துங்க, உங்கள்கிட்ட தானே சொன்னேன் அம்மா பாத்துக்க சொல்லி. பாத்துங்க பேபி முடிச்சுட்டாடி. சரிடி தங்கம். நாங்கள் லெஸ்டருக்குள்ளே வந்துட்டோங்க. ஆனால் அந்த போர்டு உங்களால் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்பீடில் வந்தோம் ஹைவேஸில். இங்கே பாருங்க நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுனால தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க நிறைய நம்ம தமிழ் கடைகள் வந்து இங்கே நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். முன்னாடி ஒரு டபுள் டக்கர் பஸ் நிற்குது. அங்க ஒரு அதினா தெரியாது பேரு போமாடி. சரிடி தங்கம். நான் வாங்கி விட்டிருக்கேனே, நம்ம ஓட்டியிருக்கோம்ல பேபி ஆன் போர்ட். அது அப்படியே ஹர்த்திக் பேஸ் மாதிரியே இருக்கும் எனக்கு. அங்க வர்றீ வா. ஆமாண்டி. இந்த பக்கத்துல பாரு புச்சுக்கா புச்சுக்கா. ஆமாண்டி ஆமாண்டி. எங்கடி நிக்குது புச்சுக்கா? வெறும் புச்சுக்கா வாங்க. போலீஸ்காரர் தாங்க எங்க பையனுக்கு புச்சுக்கா. ஆமாண்டி தங்கம். இங்கதானே எங்கேயோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த இதுக்குள்ளதான் எங்கேயோ வந்தோம்ல. இந்த ஏன்னா இந்த பில்டிங் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த இது
புச்சுக்கா அந்த மேலே போதாங்க, மேலே போகுது. புள்ள கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுது பாருங்க. புச்சுக்கா ஒரு நாளைக்கு புச்சுக்காட்ட போய் பேசணுங்க, நம்ம பிள்ளைய கூட்டு போய். லெஃப்ட்ல இருக்குன்றாங்க. டெஸ்டினேஷன் ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணிட்டோங்க. இது வந்து லெஸ்டரில் இருக்க முருகன் டெம்பிள். அதாவது நம்ம எப்படி நம்ம ஊரில் இருக்குமோ அது மாதிரி உள்ள டெம்பிளுங்க. அதில் வந்து முருகனோட பாதத்தில் வந்து வச்சு கொடுத்தாங்க. ஃபேமிலி பேரில் அர்ச்சனையும் பண்ணிட்டோம். ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. என்னடா இது நம்மளால் போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்பி இருந்தோம். பார்த்தா சாமி கும்பிட்டாச்சு. பார்க்க வந்து சின்ன கோவில் தான், பட் எல்லா சாமியும் இருந்துச்சு. ரொம்ப நமக்கு ரம்யமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சுங்க இந்த சாமி கும்பிட்றதுக்கு. ஆக்சுவலி வெப்சைட்டில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க 12 அப்படி சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் அவ்வளோ வேகமாக போனோம். ஆனால் வந்துட்டு 1 o'clock வரை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இந்த சாய்பாபா டெம்பிள் வந்து அங்கேருந்து 3 நிமிஷம் தான். அதனால் என்ன பண்ணிட்டோம், சரி ஏன்னா காரில் வந்து 3 minutes தான் காமிச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளானில் இருந்தோன்னா, முருகன் கோவில் மூடி இருந்துச்சு அப்படின்னா சரி பார்க்க முடியாது போல், நம்ம வந்து சாய்பாபா கோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் கடைசியாக போய் அங்கே அவரையும் பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து அதிகம் போவாங்க. இங்கேயே பார்த்தா தெரியும் நிறைய நார்த் இண்டியன்ஸ். ஏன்னா அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்களாம் அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ பஜனை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதில் வந்து கலந்துக்கல, ஏன்னா எங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை. அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மதியனுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு டைப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. இங்கே எல்லோரும் இங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் இப்போ என்னென்னா இதில் போய் ஒரு 10 பொருள் வாங்கினாலே ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுதுங்க. 30 பவுண்டு காலியாகிடுது. அந்த மாதிரி இருக்குங்க இப்போல்லாம். அவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கு லண்டனில். முதல்லாம் போய் ஒரு 10 பவுண்டுக்கு 20 பொருள் அள்ளிட்டு வருவோம். இப்போலாம் 20 பவுண்டுக்கு 5 பொருள் தான் அள்ளிட்டு வர முடியும், வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அள்ளிட்டுலாம் வர முடியலங்க, அப்படிதாங்க இருக்குது நிலைமை. வரும் நிறைய ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். இந்த ஹோம் பார்கன் இதுவும் வந்து ரொம்ப சீப்பான பொருள்லாம் இங்கே கிடைக்கும். அதனால் அதிகம் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறது இது வந்து கரீஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அப்புறம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிராண்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு வேர் ஹவுஸ்லாம் இங்கே இருக்குது. நிறைய இருக்குங்க. பெட்டுக்கான ஷோரூம், பெட்ஸு வந்து அதுக்கான திங்ஸ் என்ன வாங்கணுன்றதுக்குலாம் இருக்குது. கிச்சன் யூனிட், கிச்சனுக்குள்ள எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய ஷாப்பிங் சென்டருங்க அது. இந்த ஆப்போசிட்டில் லெடில் இருக்குது. இது அல்டிக்கு அடுத்தது. இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதெல்லாம் வச்சுருக்காங்க ரோட்டில். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. இங்கே தாங்க இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது. இது வந்து லெஸ்டரோட ரயில்வே ஸ்டேஷனுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பெருசு. ஃபுல்லாகவே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வரைக்குமே ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. எவ்வளோ
எவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, பயங்கர பெருசு. இங்கே உள்ள ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஆச்சரியம். ஏன்னா அவங்க வந்து சில பேர் அந்த ஸ்பைஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அங்கே பாருங்கள், அந்த நம்மளோட சவுத் இண்டியன் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. ஃபுட்பால் பாருங்க, இந்த மழையிலே அந்த பசங்க விளாடுறாங்க பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மழை குளிர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த மக்கள். பாருங்க பெரிய பார்க்கு பாருங்க இந்த ஊரில். இதை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. என்னென்னு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த எலும்பு கூடலாம் டான்ஸ் ஆடுற மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். எப்படி இருக்கு பாருங்க. இது ஹோட்டல், அது பின்னாடியெல்லாம் பெருசாக இருக்குது நல்லா. இது பின்னாடியும் அதே ஒரு இதில் தான் இருக்குது. தூங்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க அந்த vlog. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க ஆர்த்தி.